ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இதை எதற்காக உன் கண்களில் காட்டியுள்ளேன் தெரியுமா? இன்று இரவோடு இரவாகவே மிகப்பெரிய திருப்பத்தை உன் வாழ்வில் உண்டாக்கி நீ படும் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைக்கக்கூடிய தாயாக தான் உனக்கான வேலைகளை செய்வதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். என்ன நடந்தாலும் நீ நீயாகத்தானே இருக்கிறாய். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளவில்லை. முடிந்தளவு எல்லாருக்கும் உதவி செய்கிறாய், எல்லாரிடமும் அனுசரித்து போகிறாய். இன்னும் கூட நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசக்கூடிய ஆளாகவும் இருக்க முயற்சி செய் என் செல்லமே. ஏனெனில் யார் என்ன நினைத்து கொள்வார்களோ என்று அஞ்சிதானே யோசித்து யோசித்து பேசுகிறாய். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சரியாக புரிந்து வைத்துள்ளவர்கள் நீ என்ன செய்தாலும் அதை தவறாக நினைக்க மாட்டார்கள். அதையும் மீறி யாராவது உன்னை தவறாக நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள்தான் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்காகவா நீ அனுசரித்து போக வேண்டும்? எது எப்படி இருந்தாலும் சரி, யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நீ நீயாகவே இரு. உனக்கு மதிப்பு கொடுப்பவர்களுக்கு மரியாதை கொடு. உன்னை மதிக்க நினைப்பாதவர்களை நீயும் அலட்சியம் செய்து தாண்டி போய்கொண்டே இரு என் செல்லமே. பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய காலம்தான் இப்பொழுதாக இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அதை அவ்விடமே கேட்டு அவ்விடமே மறந்து கடந்து போய்விடு. இவர் அவரை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என மனதிற்குள் யாரை பற்றியும் எதற்காகவும் யோசனை செய்ய வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் உனக்கான வாழ்வில் உனக்கே எவ்வளவோ பிரச்சனைகளும் சவால்களும் சிக்கல்களும் இருக்கும்போது மற்றவர்களை பற்றி யோசித்து நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை செய்வதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் நடந்த விஷயங்களை நினைத்து நீ மனம் தளர்ந்து போகவும் வேண்டாம், சோர்ந்து போகவும் வேண்டாம். ஏனெனில் உனக்கான இன்னொரு வாய்ப்பை கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நான் காத்து கொண்டுதானே இருக்கிறேன். நீயும் இன்னமும் கூட யாரையாவது எதற்காவது எதிர்பார்த்து கொண்டு வாழக்கூடிய ஆளாகத்தான் இருக்கிறாய். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளேன் செல்லமே. மனிதன் என்றாலே எப்போதும் எல்லாரும் யாரையாவது எதற்காவது சார்ந்திருக்கொண்டும் தேவைக்காக எதிர்பார்த்தும் இருக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் நீ முழுவதுமாக மற்றவர்களை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்புறம் உன்னுடைய திறமையும் இருந்த தடம் தெரியாமல் போய்விடும். உனக்கான தகுதி இருப்பதையே கூட நீ மறந்து போய்விடுவாய் என் செல்லமே. அப்புறம் உன் வாழ்க்கை முழுவதையும் மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து அவர்களுக்கு தேவையானதையே செய்து செய்து உன்னுடைய தகுதி என்ன, திறமை என்ன என்பதை நீ மறந்து விடுவாய். உண்மையாகவே இந்த உலகில் எதுவும் எவருக்கும் சொந்தம் கிடையாது. யாரும் வரும்போது இங்கு எதுவும் கொண்டு வரவும் இல்லை, போகும்போது இது எனக்கானது என கொண்டு போக போவதும் இல்லை. முடிந்தவரை இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுபவித்து கொண்டு சந்தோஷமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டு அனைவரிடமும் அன்பாய் பேசி பழகலாம் அல்லவா? மற்றவர் தேவையை நிறைவேற்ற நீ தேவைப்படுகிறாய். ஆனால் உனக்கு ஒரு தேவை என்று வரும்போது இங்கு யாருமே இல்லாமல் தனிமையாக்கப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் எத்தனையோ சமயம் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போதும் ஆறுதல் தேவைப்படும் போதும் உன்னை நாடி தேடி வந்து அவர்கள் உதவியையும் பெற்றுக்கொண்டு ஆறுதலையும் அரவணைப்பையும் கூட பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போது உனக்கு சூழ்நிலை சரியில்லாததால் நீ மனவேதனையோடு இதை யாரிடமாவது சொல்லி அழுகலாம் என நினைத்தால் கூட ஆறுதலுக்கு ஒரு தோள் இல்லாமல் தானே கஷ்டப்படுகிறாய். உனக்கு ஒரு தேவை என வரும்போது அதை யாரும் கண்டுகொள்ளாமல் உன்னை தனிமையாய் விட்டு விடுகிறார்களா? கவலை கொள்ளாதே. உனக்கான தனிமையை போக்கி உன் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுவதற்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான திருப்பங்களையும் மாற்றங்களையும் தான் இன்று இரவோடு இரவாகவே நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கை எனும் போரில் எத்தனையோ பேர் சொல் அம்புகளை உன்னை நோக்கி வீசத்தான் செய்வார்கள். ஆனால் அதை தடுத்து நிறுத்தும் கேடயமாய் உன்னுடைய பொறுமையும் அமைதியும் இருக்கட்டும் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் கடந்து போக தயாராக இரு. ஏனெனில் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் 1000 வார்த்தைகளால் சொல்லத்தான் செய்வார்கள். எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதே. வாழ்க்கை என்றால் முயற்சி என்பது முக்கியம். ஆனால் முயற்சிகளை எங்கு செலுத்த வேண்டும் என தெரிந்து சரியான பாதையை தெரிந்து கொள்வது அவசியமல்லவா? அதனால்தான் கடின உழைப்பை செய்வதை காட்டிலும் திறமையான உழைப்பை செய்யப்பார்.
முயற்சி எவ்விடம் அவசியமாகிறதோ அவ்விடம் முழு முயற்சியை போடு என சொல்கிறேன். எல்லா விஷயங்களிலும் நீ சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுவிட்டு செய்துவிட்டு நாம் தவறாய் செய்துவிட்டோமே என சிந்தித்தால் அனுபவம் மட்டும்தானே கிடைக்கும். உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீ கண்டறிந்து விட்டாலே நாளைய வெற்றியை நோக்கி நீ அடியெடுத்து வைத்து ஜெயித்தும் விடலாம். நேற்று ஒரு விஷயம் தவறாய் நடந்து விட்டது. இதற்கு முன்பாகவும் நீ ஒரு விஷயத்தை தவறாய் செய்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இனிமேலும் இந்த தோல்வியை தொடர்கதையாக கொள்ளாமல் ஏன் இப்படி தவறு நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை யோசித்து உன் வாழ்வில் அதற்கான விஷயங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். எதையும் யாரிடமும் கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வெட்கப்படாதே என் செல்லமே. ஏனெனில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் கற்பதற்கும் நீ வெட்கப்பட்டு தலை குனிந்தால் நாளை நீ கரையேறுவதற்கு தலை நிமிர முடியாமலேயே போய்விடும். எப்போது எதை யாரிடம் கேட்க வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள். காலத்தின் கடைசி நொடியில் வரையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் தவறேதும் இல்லை என் செல்லமே. எந்த விஷயமாக இருந்தாலும் இதன் முடிவு இப்படிதான் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டே வேலை செய்யாதே. முதலில் உன் முயற்சியை முழுவதுமாக சரியானதாக சிரமானதாக செய்து முடி. அதற்கு பிறகு அந்த முடிவு நீ எதிர்பார்க்காமலேயே உனக்கு சாதகமாய் நடந்து முடியும். இந்த உலகத்தையே உன்வசமாக நான் மாற்றி காட்டுவேன். இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை பார்த்து நீ பயந்து போனால் உன் வாழ்க்கை உன்னை துரத்த ஆரம்பித்துவிடும். நீ பயந்தாலும் பயக்காவிட்டாலும் பணிந்தாலும் அல்லது துணிந்தாலும் நேரமும் காலமும் ஓடிக்கொண்டுதானே இருக்கப் போகிறது. துணிந்து தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நீ வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து நீ பொறாமைப்படாமலும் எப்போது வாழ நினைக்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையை ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. இல்லாத விஷயத்தை நினைத்து எதற்காக வருத்தப்பட வேண்டும், அல்லது அடுத்தவரிடம் இது இருக்கிறதே என எதற்காக அதை பார்த்து ஏங்க வேண்டும்? எது உனக்கு கொடுக்க வேண்டும், எது உனக்கு கிடைக்க வேண்டும் என எல்லா விஷயங்களையும் சரியாய் முழுவதுமாய் தெரிந்து வைத்திருக்கிற இந்த வராகி நான் சொல்கிறேன். உனக்கானதை நிச்சயமாய் நான் உன் வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த உலகத்தையே கூட நான் நினைத்தால் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். உன் தாயாக இருந்து இப்பொழுது நான் வாக்கு கொடுக்கிறேன். நீ எதிர்பார்க்கும் எல்லா சந்தோஷமான நல்ல அம்சங்களையும் உன் வாழ்வில் அமைத்து கொடுத்து உன்னை திறமையாய் சந்தோஷமாய் வெற்றிகரமாய் வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் சிந்தனையில் சில மாற்றங்களை நீ உண்டாக்கி கொண்டாலே போதும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து உனக்கான விஷயங்களையும் பெற்றுவிடலாம். இப்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு. ஏனெனில் அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் கிடையாது, ஆறுதலும் கிடையாது. அமைதி என்பது எல்லா விஷயங்களிலும் உனக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடியது. நீ கொஞ்சம் பொறுமையோடும் அமைதியோடும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டால் எது உன் வாழ்க்கைக்கு சரியானது, எது சரிவரும் என்பதை நீயே புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே. உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் காத்திருக்கிறேன். இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.